அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங் எந்த எக்ஸாம் வேணால் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு செகண்ட் அட்டம்ப்டாக இருக்கலாம், தேர்ட் அட்டம்ப்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுக்கு முன்னாடி படித்த உங்கள் சீனியர்ஸ்ட்டை நீங்கள் கேட்கும்போது நான் கிளியர் பண்ணுறதுக்கு 3 இயர்ஸ் ஆச்சு, 4 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க அத்தனை இயர் எடுத்துக்கிட்டதுக்கு ரீசன் என்ன? அவங்க மேஜராக ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸை பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு எதெல்லாம் நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், எதெல்லாம் நமக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும் அப்படின்னா இந்த மேஜர் 10 மிஸ்டேக்ஸ் தான். ஸோ இந்த 10 மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அது என்னென்ன, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதான் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணிங்கன்னா 200% எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். எனி கைண்ட் ஆஃப் எக்ஸாம். ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம சர்வே பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இதை எடுத்திருக்கோம். ஸோ மேஜராக எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொன்ன ஆன்சர்ஸ். பட் நமக்கே தெரியும் இதெல்லாம் பண்ணால் பின்னாடி இது பிரச்சனை வரும் அப்படின்னு. ஓகே, பை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது எல்லாமே என்னென்ன மிஸ்டேக்ஸ், அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 10 மிஸ்டேக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரம் மே ஃபஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸ் யூடியூப் ஃப்ரீ பேட்ச் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ அண்ட் லைவ் ஸ்ட்ரீமிங் கிளாஸ். ஓகே, நாட் ரெக்கார்டட் கிளாஸ், லைவ் ஸ்ட்ரீமிங் கிளாஸ். ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங் எந்த டைமிங் இருக்கும், என்னென்ன இருக்குன்ற ஷெடியூலை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வந்து இந்த மந்த் எண்டில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எவ்ரி டெய்லி உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும், சண்டே தவிர. ஓகே, மண்டே டு சாட்டர்டே உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த லைவ் கிளாஸ் டைமிங் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு இந்த மந்த் எண்டில் உங்களுக்கு நான் இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ இந்த லைவ் கிளாஸ் எந்தெந்த எக்ஸாமுக்கு அப்படின்னா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே. ஸோ மேஜராக நம்ம எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாமை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் கொஸ்டின்ஸ் நம்ம கேட் எக்ஸாம்ல இருந்து எடுப்போம், பேங்க் எக்ஸாம்ல இருந்து எடுப்போம், யூபிஎஸ்சில இருந்து எடுப்போம், எல்லா கைண்ட் ஆஃப் எக்ஸாம்ல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எடுப்போம். ஏன் அந்த இதில் இருந்துலாம் நம்ம கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எலுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இருக்கு. 12th குவாலிஃபிகேஷன் இருக்கு, ஆர் டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஓகே, ஸோ அது எந்த கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆனா இருக்கட்டும். பட் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் அப்படின்றது எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு அடுத்த கட்ட போஸ்டிங். கரெக்டா? எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு அடுத்த கட்ட போஸ்டிங். ஸோ எஸ்எஸ்சிலேயே டாப் மோஸ்ட் போஸ்டிங் என்னன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல். பட் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் அதுக்கு அடுத்து. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் வந்து 10 lakhs இருக்காங்கன்னு வச்சுப்போம். 10 lakhs வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ். பட் போஸ்டிங் எவ்வளோ தான் இருக்கு அப்படின்னா ஒரு 1000 போஸ்டிங் தான் இருக்குன்னு வச்சுப்போமே. 1000 போஸ்டிங் தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த 1000 அப்படின்றது 10 lakhல எத்தனை பர்சன்டேஜ் பாருங்க. ஸோ திஸ் இஸ் 1000 அப்படின்றது 10 lakhல எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 00 கேன்சல் பண்ணுங்க, இங்க 30 கேன்சல் பண்ணுங்க, which is 1/10, which is equal to 0.1%. just 0.1% மட்டும்தான் வேகன்சி இருக்கு. அப்ப இந்த 0.1% ஆஃப் கேண்டிடேட்டை ஃபில்டர் பண்ணணும்னா கொஸ்டின் டஃபா வைக்கணும். ரைட், கிளியர்? உங்களுக்கு புரியுதா? அப்போ கொஸ்டின் வந்து கஷ்டமாக கேட்கறது ஈஸியாக கேட்கறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட்டும் நம்பர் ஆஃப் போஸ்டிங்கையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இட் இஸ் ட்ரூ. நீங்கள் எக்ஸாம் எடுத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி பிகினிங்ல ஒரு 2000ல இருந்து கூட எடுத்து பாருங்க. 2000ல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸும் கம்மியாக இருக்கும், நம்பர் ஆஃப் போஸ்டிங்கும் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ விச் மீன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஈவன் பர்சன்டேஜை கம்பேர் பண்ணும்போது நவடேஸ் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் வேகன்சி இருக்கோ அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆர் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு 5% வேகன்சி இருக்கும், ஒரு 10% வேகன்சி இருக்கும், ஒரு 15% வேகன்சி இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப
உங்களுக்கு கொஸ்டின் கொஞ்சம் லிபரலாக இருக்கும். பட் இப்போ வரக்கூடிய எல்லா எக்ஸாம்லையும் 0.1% இருந்து 0.5% தான் வேகன்சிஸே வருது. ஸோ அப்போ கொஸ்டின்ஸ் வந்து டே பை டே இயர் பை இயர் கொஸ்டின்ஸை டஃப் ஆக்கிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அப்போதான் ஃபில்டர் பண்ண முடியும். ஏற்கனவே நீங்கள் படித்ததை அப்படியே படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் கிராக் பண்ணணுன்றது ரொம்ப 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 கஷ்டம். ஓகே, ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்துட்டு போனால் போதுமா சார் அப்படின்னா, அப்படி பார்த்துட்டு போனால் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால நம்ம எல்லா கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸும் எடுத்து பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்மளுடைய கிளாஸஸும் அப்படி இன்க்ரீஸ் பண்ணி எல்லாமே எடுத்து தான் உங்களுக்கு கிளாஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மேல இருந்து உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அந்த லைவ் கிளாஸஸோடைய டைமிங் ஷெட்யூல் எல்லாமே உங்களுக்கு இந்த மந்த் எண்டில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஓகே ஸோ வாட் ஆர் தட் மேஜர் 10 மிஸ்டேக்ஸ்? ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒன்லி லிசனிங் நாட் சால்விங். ஸோ நம்ம கம்ப்ளீட்லி எதை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கை நம்ம கிளாஸஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும். கிளாஸஸ் பார்க்கும்போது ஈஸியாக புரியுது. ஒரு பெரிய ப்ராப்ளத்தை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது பார்க்கும்போது ஈஸியாக புரியுது. பட் எக்ஸாமில் போய் இருக்கும்போது நமக்கு அதுக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் லிசன் பண்ணுறோம். இப்போ நாளைக்கு எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 26th ஆர் 27th சண்டே நமக்கு எக்ஸாம்னு வச்சுக்கோங்க. 27th சண்டே எக்ஸாம்னா இந்த சண்டே மார்னிங் வரைக்கும் நம்ம கிளாஸஸ் பார்க்குறோம், அல்லது 26th நைட் வரைக்கும் நம்ம கிளாஸஸ் பார்க்குறோம். இது வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்றது தெரியல. ஓகே, எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்றது தெரியல. ஏன்னா நம்ம ப்ரெசென்ட்டாக அங்கே என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். அங்கே நம்ம பார்த்தா மட்டும்தான் நமக்கு புரியும். ஸோ இந்த எக்ஸாம் சால்வ் பண்ணுறது, கிளியர் பண்ணுறதுன்றது லைக் குக்கிங் தான். ஓகே, ஸோ குக்கிங் எப்படியோ அதே மாதிரி தான். ஸோ எந்த ஒரு பொருளை நம்ம எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் என்னதான் தியரிட்டிக்கல் இருந்தாலும் ப்ராக்டிக்கல்ன்றது ஒரு செஷன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் செஷன் தான் இந்த சால்வ் பண்ணி பார்க்கணும். பட் மேஜர் ஸ்டூடெண்ட் சால்வ் பண்ணுறதே கிடையாது. ஜஸ்ட் நம்ம லிசன் மட்டும் தான் பண்ணுறோம். ஒரு கிளாஸ் பார்க்குறோம், இந்த கிளாஸ் பார்த்தோன்னா ஓகே இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகிறோம். பட் நம்ம என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அதே கொஸ்டின்ஸ் நமக்கு எக்ஸாமில் வராது. ஏன்னா நம்ம வந்து 10th 12th எக்ஸாம் எழுதலை. ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய அதே கொஸ்டின்ஸ் தான் கேட்கணும் அப்படின்னு. நம்ம எழுத போகிறது காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமில் அவங்க அது ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நாட் சேம் கொஸ்டின். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களே தவிர அதே கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்க மாட்டாங்க. கிளியர்? அதே கொஸ்டின்ஸ் நமக்கு வரப்போகிறது இல்லை. ஸோ அதனால எந்த அளவுக்கு நீங்கள் லிசன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் மாற்றிக்கோங்க. இதை மாற்றாமல் நீங்கள் டேரெக்டாக கிளாஸ் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸை மட்டும் பார்த்துட்டு போய் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நடத்துகிற கொஸ்டின்ஸ் அப்படியே எக்ஸாமில் வராது. அது ஓரியன்டாக அது மாதிரி தான் வரும். நாட் சேம் லைக் தட். ஓகே, நாட் சேம் லைக் தட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் மிஸ்டேக், டூ மெனி சோர்சஸ். ஸோ இது நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக். டூ மெனி சோர்சஸ் அப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸ் பார்க்குறீங்க. ஒரு கிளாஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் எடுத்துப்போமே. இப்போ எல்சிஎம்னே எடுத்துப்போம். இப்போ எல்சிஎம் ஆஃப் 2, 4, 6. இப்போ இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த எல்சிஎம்மை ஒரு 3 டிஃபரெண்ட் டீச்சர்ஸ் ஆர் 3 டிஃபரெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து 3 டிஃபரெண்ட் மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நார்மலாக ஒருத்தர் என்ன சொல்லுவார், ஸ்கூலில் சொல்லி கொடுத்த மாதிரி 2, 4, 6 ஸ்கூலில் சொல்லி கொடுத்த மாதிரி இப்படி நீங்கள் எல்சிஎம் எடுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ தென் 2 டேபிள் 1, 1, 3, தென் 3 டேபிள் 1, 1, 1 வந்துடும். அப்போ 2 2 4, 4 3 12. therefore இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் 2 into 2 into 3. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான எல்சிஎம் 12. இது ஒரு ஸ்டாஃப் சொல்லித்தராரு உங்களுக்கு. இது ஒரு டைப் ஆஃப் டீச்சர். உங்களுடைய ஒரு சோர்ஸில் நீங்கள் இதை கற்றுக்கிறீங்க. அனதர் சோர்ஸில் நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க, இதே 2, 4, 6 நான் காமனாக ஏதாச்சும் ஒரு வேல்யூ வச்சு டிவைட் பண்ணுறேன். இப்போ 2 இப்போ டிவைட் பண்ணால் 1, 2, 3.
ஸோ இப்போ கோ பிரைம் வர்ற வரைக்கும் டிவைட் பண்ணுறோம். ஸோ கோ பிரைம் வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2 6, 6 into 1 6. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6. எதை பண்ணி நீங்கள் இந்த ஆன்சர் கொண்டு வந்தீங்க 2. ஸோ இங்கே டிவைட் பண்ணதுனால நீங்கள் மல்டிப்ளை பண்ணிருங்க. 6 2 are 12. இது ஒரு சோர்ஸ் டேர்ம் நீங்கள் கற்றுக்கிறீங்க. அண்ட் இன்னொரு சோர்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 4 6 இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லார்ஜஸ்ட் நம்பரை நீங்கள் அப்படியே இந்த லார்ஜஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் 2 டேபிள்ல 6 வருமா? வரும். 4 டேபிள்ல 6 வருமா? வராது. therefore 6 is not a LCM. then இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 12. 2 டேபிள்ல 12 வருமா? வரும். 4 டேபிள்ல 12 வருமா? வரும். therefore answer is 12. ஓகே. சோ இது வந்து மூணு டைப். சோ இந்த மூணு டைப்ல இன்னும் இருக்கு, LCM இன்னும் இருக்கு. நீங்க 3 டிஃபரண்ட் சோர்ஸ்ல இதுக்கு LCM தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு அப்படின்னா either this method or this method or this method. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட் நீங்க ஈஸியா எடுத்துக்கிறீங்க. இந்த மூணுல ஏதோ ஒரு மெத்தட் ஈஸியா நீங்க சூஸ் பண்றீங்க. அப்ப LCM ஓகே. தென் HCF போறீங்க. HCF போகும்போது அதே சோர்ஸ் 1 சோர்ஸ் 2 சோர்ஸ் 3 பாக்குறீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் LCM பார்க்கும்போது இது உங்களுக்கு பெட்டரா தெரியுது. LCMல HCF பார்க்கும்போது இது பெட்டரா தெரியுது. HCF பார்க்கும்போது அப்ப நீங்க ஒவ்வொரு டாபிக்கும் இதே மாதிரி மூணு சோர்ஸை பார்த்து இதுல எது பெட்டரா இருக்குன்னு நீங்க சூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டைம் ரொம்ப 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 வேஸ்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ நீங்க இத்தனை மெத்தட் பார்க்கறதுனால எல்லா மெத்தடும் நம்ம மைண்டுக்குள்ள போய் குழப்பம், எல்லா மெத்தடும் நம்ம மைண்டுக்குள்ள போய் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ அதனால ஏதாச்சும் ஒரு சோர்ஸை நீட்டா வச்சுக்கோங்க. எந்த சோர்ஸ் வேணா, யார்கிட்ட வேணா படிங்க, எந்த இது வேணா பாருங்க, பட் ஒரு சோர்ஸை லிமிட்டடா வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் நான் கிளாஸ் எடுக்கும்போது நான் எப்படி கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னா எல்சிஎம் அப்படின்ற இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல எல்சிஎம் நம்ம இப்படிலாம் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, there are the 3 chances to find LCM or 4 chances to find LCM or there are 5 chances. ஸோ இருக்கிறதுல எத்தனை சான்சஸ் இருக்கோ எல்லா சான்சஸும் நான் சொல்லிடுவேன். சொல்லிட்டு இந்த 5 சான்ஸ்ல இல்லைன்னா அந்த 5 வேலை இந்த மெத்தட் நமக்கு டைம் சேவிங் மெத்தடா இருக்கும் அல்லது இந்த மெத்தட் டைம் சேவிங் மெத்தடா இருக்கும். நம்ம ஒவ்வொரு டாபிக்கை பொறுத்து இந்த மெத்தட்ல இது நமக்கு டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். தென் அந்த மெத்தடை தான் நம்ம ஃபுல் கிளாஸஸ்க்கும் கொண்டு போயிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டைமை ரொம்ப ரொம்ப சேவ் பண்ணும். ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல ஒரு 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஒரு எல்சிஎம் உடைய ஓவர் வியூ கொடுத்துருவேன். நான் என்னுடைய வே ஆஃப் டீச்சிங் நான் சொல்றேன். ஸோ அப்போ கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, இப்போ எல்சிஎம்ஐ இப்படிலாம் சிம்பிளிஃபை பண்ணலாம், இதுல இந்த மெத்தட் டைம் சேவ் பண்ணும். நான் சால்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ இந்த மெத்தட் ஈஸி அப்படின்னு அந்த மெத்தட் போயிடலாம். ஸோ இதை நீங்க ஜட்ஜ் பண்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல போய் இந்த சோர்ஸ் இந்த சோர்ஸ் இந்த சோர்ஸ் அப்படின்னு படிச்சு நீங்க எடுக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். தென் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏன்னா நம்ம நடத்தும் போது 5 சோர்ஸுமே நடத்துவோம். பட் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு சோர்ஸ்ல தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு மெத்தட்ல தான் எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் பண்ணுவோம். எது நமக்கு டைம் சேவ் பண்ணும், எது நமக்கு ஈஸியா இருக்கும், எது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும் அப்படின்னு. அதனால நீங்க இங்க படிக்கணும்னு சொல்லல, நீங்க எங்க வேணா படிக்கலாம். பட் லிமிட்டட் சோர்ஸா வச்சுக்கோங்க. டூ மெனி சோர்சஸ் வச்சுக்காங்க. இது கண்டிப்பா டைமையும் வேஸ்ட் பண்ணும், நம்மளுடைய மெத்தடாலஜியும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இக்னோரிங் பேசிக்ஸ். பேசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தர்றதே இல்லை. ஸோ பேசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தராமல் நீங்கள் எப்பேற்பட்ட சப்ஜெக்ட் நீங்கள் படித்தாலும், எப்பேற்பட்ட சப்ஜெக்ட் படித்தாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன் பேசிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும்னா, இந்த பேசிக்ல நீங்கள் எப்படி ஆட் பண்ணணும், எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும், எப்படி மல்டிப்ளை பண்ணணும், எப்படி டிவைட் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும், கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும், இது எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். அண்ட் ஆல்சோ மேஜராக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆட் பண்றது எப்படி, சப்ட்ராக்ட் பண்றது எப்படி, மல்டிப்ளை பண்றது எப்படி, டிவைட் பண்றது எப்படி, ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், இது எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ மேஜரா இந்த பேசிக்ஸ்ல நீங்க என்ன படிப்பீங்க அப்படின்னா டிஜிட்டல் சம் அண்ட் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக். இது நம்மளுடைய கோர்ஸ்ல நான் சொல்றேன். நம்மளுடைய கோர்ஸ்ல நீங்க இதை படிப்பீங்க. அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் நீங்க சிம்பிளிஃபை பண்றீங்க. ஒரு ப்ராப்ளம் சிம்பிளிஃபை பண்ணும்போது 7 into 8 into 8 minus 8 into 4 into 2 இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும்.
அப்படின்னா நீங்க இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் நீங்க ஆக்சுவலா என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளை பண்ணுவீங்க. பட் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், கரெக்ட்? அப்ப 4 ஆப்ஷன்ஸ்ல எய்தர் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் ஆர் டிஜிட்டல் சம் போடலாம். இப்போ லாஸ்ட் டிஜிட் டெக்னிக்னா 7 8 சார், ஓகே 7 8 சார் என்ன வரும் 56. அப்ப லாஸ்ட் டிஜிட் 6. ஸோ 6 8 சார் 48. ஸோ லாஸ்ட் டிஜிட் 8. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா வரக்கூடிய ஆன்சர்ல லாஸ்ட் டிஜிட் 8 வரும். ஸோ அதே மாதிரி இங்க 8 4 சார் 32. 32 அப்படின்றது லாஸ்ட் டிஜிட் 2. ஸோ 2 into 2 4. அப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா லாஸ்ட் டிஜிட் 4 வரும். ஸோ இங்க 8 இங்க 4. ஸோ அப்போ 8 minus 4 is 4. அப்போ வரக்கூடிய ஃபைனல் ஆன்சர்ல லாஸ்ட் டிஜிட் எனக்கு 4 தான் வரப்போகுது. அப்போ ஆப்ஷனை செக் பண்ணுங்க. ஆப்ஷன்ல லாஸ்ட் டிஜிட் எங்க 4 இருக்கோ அதுதான் என்னோட ஆன்சர், டிக் பண்ணிடலாம். ஸோ இது மேஜரா நமக்கு 10 times ஆஃப் டைமை சேவ் பண்ணி கொடுக்கும். 10 times டைமை சேவ் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளமை சிம்பிளிஃபை பண்றதுக்கு நமக்கு ஒரு 3 minutes ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க யூசிங் டிஜிட்டல் சம் அண்ட் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் ஆர் எய்தர் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக், டிவிஷன் ட்ரிக், நிறைய ட்ரிக் இருக்கு. இந்த ட்ரிக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்க 2 minutes ஸ்பெண்ட் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமை ஜஸ்ட் 20 secondsல சால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட் 20 secondsல. ஐம் ஷுர் ஆன் தட். ஸோ அதனால நீங்க ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப பேசிக்கா ஃபவுண்டேஷனை நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இல்லாம நீங்க ப்ராப்ளம் உள்ள சால்வ் பண்ண போகாதீங்க. சார் எனக்கு மெத்தட் தெரியும், நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், எனக்கு மேக்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ இங்க நமக்கு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் தெரிஞ்சிருந்தா வேலை கொடுத்துட மாட்டாங்க. ஓகே, நமக்கு அந்த டைமிங்குள்ள ஆன்சர் கொடுக்கணும். நம்ம அதை எப்படி கொண்டு வந்தோன்றதை அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஆன்சர், அவ்வளோதான். அதை நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்கன்றதை அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம 10th 12th எக்ஸாம் எழுதலை, போர்டு எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் நமக்கு ப்ரொசீஜருக்கு ஸ்டெப்புக்கெல்லாம் மார்க் இருக்கும். இங்கே அதுக்கெல்லாம் மார்க் கிடையாது. நம்ம ஆன்சர் எப்படி கொண்டு வந்திருக்கோன்றதை மட்டும்தான் பார்ப்பாங்க அவங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஒன்லி ஸ்டடி நோ ரிவிஷன். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோன்னா லிசனிங் மட்டும் பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொன்னோம், சால்வ் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறோம். அண்ட் என்ன பண்ணுறோம், படிச்சுக்கிட்டே இருக்கோம், ரிவிஷன் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம டாபிக் படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிலபஸ் எடுக்கிறீங்க, ஒரு எக்ஸாம் வந்தோடனே ஒரு சிலபஸ் எடுக்கிறோம், சிலபஸ் பார்க்குறோம். சிம்பிளிஃபிகேஷன், ஆவரேஜ், பர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஏஜ் ப்ராப்ளம், பார்ட்னர்ஷிப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம டாபிக் எடுத்து வச்சிட்டோம். டாபிக் எடுத்து வச்சோன்னா என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் முடிக்கிறோம். சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிட்டோன்னே ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் நம்ம முடிச்சிட்டோம். ஒன்லி லிசனிங், ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. நிறைய பேர் பார்க்குறாங்க, ஓகே சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிட்டேன், தென் அடுத்த டாபிக் ஆவரேஜ் போயிடும், அடுத்த டாபிக் பர்சன்டேஜ், அடுத்த டாபிக் ரேஷியோ, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுறீங்க. முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் போகும்போது சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டால் கொஞ்சம் நம்ம திணறோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் எப்படி நம்ம சால்வ் பண்ணோம், ஏன்னா இங்கே நம்ம என்ன பண்ணல, சால்வ் பண்ணி பார்க்கல, ப்ராக்டிஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணல. டேரெக்டாக நீங்கள் முடிச்சிட்டோம், அந்த டாப்பிக்கை முடிச்சிட்டோம் நம்ம போகிறீங்க. பட் இதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றதும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்க, பட் இன்னைக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம படித்ததெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்ம ரிவிஷன் பண்ணும்போது எக்ஸாமில் நீங்கள் இதை வந்து நல்லா கவனிங்க. நீங்கள் போர்டு எக்ஸாம் எழுதும்போது ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் போர்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க. மார்னிங் 10 AM எக்ஸாமு, ஒரு 8 AM நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்க, காலேஜ் போயிட்டீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இந்த கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவார், இந்த கொஸ்டின் நீ படிச்சிட்டியா, ஐயோ அந்த கொஸ்டின் நான் படிக்கல, அந்த கொஸ்டின் போய் பார்ப்போம். அப்புறம் இன்னொருத்தர் சொல்லுவார், இந்த கொஸ்டின் படிச்சிட்டியா, ஆமாம் அந்த கொஸ்டின் நான் படிக்கல. அப்போ இந்த கொஸ்டின்லாம் நான் படிக்கல அப்படிங்கிறப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன வரும், எக்ஸாம் ஹாலில் நீங்கள் உட்காரும் போது அந்த ஃபர்ஸ்ட் 10 minutesல இந்த கொஸ்டின் கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது, இந்த கொஸ்டின் கேட்டால் நமக்கு தெரியாது, இந்த கொஸ்டின் கேட்டால் தெரியாது, நம்ம மைண்டு போயிட்டு வரும். நீங்கள் இதை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ அதனால காம்பவுண்டட் ரிவிஷன் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். காம்பவுண்டட் ரிவிஷன்றது ரொம்ப 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 முக்கியம். அது இல்லாமல் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டே சிம்பிளிஃபிகேஷன் படிச்சிட்டீங்க, படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த டேலேயே சிம்பிளிஃபிகேஷனை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடணும். அப்போ சிம்பிளிஃபிகேஷன் ஓரளவு பார்த்துட்டோம் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. தென் செகண்ட் டே ஆவரேஜ் படிக்கிறீங்க. ஆவரேஜ் டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். சிம்பிளிஃபிகேஷனை ரிவைஸ் பண்ணணும்.
சிம்பிளிஃபிகேஷனை ரிவைஸ் பண்ணிட்டு ஓகே சிம்பிளிஃபிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும், தென் ஆவரேஜை கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஆவரேஜ் முடிச்சிட்டிங்க, ஆவரேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஆவரேஜை ரிவைஸ் பண்ணுவீங்க செகண்ட் டே எண்டில் நீங்கள் ஃபஸ்ட் டே என்ன படிச்சிங்களோ அது அண்ட் செகண்ட் டே என்ன படிச்சிங்களோ ஆவரேஜ், இதை ரெண்டையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணணும். அதுதான் காம்பவுண்டட் ரிவிஷன். ஸோ அப்போ நீங்கள் செகண்ட் டேவோட எண்டில் ஓகே சிம்பிளிஃபிகேஷனும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆவரேஜும் ஸ்ட்ராங்காக இருக்கும், முடிஞ்சிருச்சு. தென் தேர்ட் டே வரும்போது பர்சன்டேஜ் டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பர்சன்டேஜ் டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்த 2 டாபிக் இருக்கு இல்லையா, இது சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் ஆவரேஜ், அதை நீங்கள் ஒரு தடவை நம்ம படிச்சிட்டோமான்றதை ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிவிட்டு தென் பர்சன்டேஜ் அந்த டே எண்டில் இதுக்கு முன்னாடி படித்த 3 டாபிக் சிம்பிளிஃபிகேஷன், ஆவரேஜ், பர்சன்டேஜ் மூணையுமே சேர்த்து காம்பவுண்டட் ரிவிஷன். ஸோ இப்படி படிக்கும்போது ஐ bet you, I challenge you, 200% உங்களுக்கு கான்செப்ட் மறக்கவே மறக்காது. 200% கான்செப்ட் மறக்கவே மறக்காது. எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதை விட டபுள் மடங்கு ரிவைஸ் பண்ணணும். அதை விட 2 times நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ஓகே திஸ் இஸ் த நெக்ஸ்ட் மிஸ்டேக். இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க, ரிவிஷன் கரெக்டாக பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ரிவிஷன் எப்படி பண்ணணுன்றதையும் நான் சொல்லிட்டேன். அண்ட் மெமரைஸ் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். மெமரைஸ் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் இது வந்து ரொம்ப மேஜர் மிஸ்டேக். மெமரைஸ் பண்ணிடுவாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல். ஏன்னா நம்ம எழுத போகிற எக்ஸாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து நம்ம என்ன கொஸ்டின்ஸ் படிக்கிறோமோ அதே கொஸ்டின்ஸ் கேட்க போகிறதில்ல, அது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எங்கே மிஸ்டேக் வரும் அப்படின்னா, ஒரு அல்ஜிப்ராலையோ ஒரு ட்ரிகனாமெட்ரியிலையோ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 + I10 divided by 1 + I10. ஸோ இது காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் நம்ம 2 + √3 divided by 2 - √3. இப்போ இந்த கொஸ்டினை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ இந்த கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதுக்கு கான்ஜுகேட் எடுப்போம். இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, சார் எனக்கு கான்ஜுகேட் எடுக்கிறதெல்லாம் புரியல சார், இந்த கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணுங்க. நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறதுக்கு கான்ஜுகேட்னா என்ன, இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட போகிறோம், அதே இது ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட போகிறோம். ஸோ ப்ளஸுக்கு மைனஸ், மைனஸுக்கு ப்ளஸ், இதுதான் கான்ஜுகேட். ஓகே, ஸோ அது வந்து கிராஃபில் வந்து இந்த குவாட்ரண்ட்லேருந்து இந்த குவாட்ரண்ட்டுக்கு நம்ம கொண்டு வர்றது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2 + √3 divided by 2 + √3. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இதுக்கு அடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இங்கே கான்ஜுகேட் அப்படின்றத வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன நினச்சிப்பாங்க இந்த கொஸ்டினை, சார் இங்கே நியூமரேட்டரில் 2 + √3 இருக்கு, ஸோ அதனால அந்த 2 + √3 மேலேயும் கீழே போட்டு நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன், மேலேயும் கீழேயும் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டேன். இதுதான் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் மெமரைஸ் பண்ணுறது. கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் மெமரைஸ் பண்ணுறது இதுதான். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே டினாமினேட்டருக்கு கான்ஜுகேட் எடுத்து மேலேயும் கீழேயும் போட்டிருக்கோம். பட் நம்ம கான்ஜுகேட் என்ன வருதோ அதுதான் இங்கே நியூமரேட்டர்லேயும் இருக்கு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிப்பாங்க, இங்கே 2 + √3 இருக்கு, அதை நான் மேலேயும் கீழேயும் போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டேன். இதே மாதிரி ஒரு 10 ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எக்ஸாம்ல நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்க போறாங்க, 2 - √3 divided by 3 + √3 கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், ஆக்சுவலாக இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டினாமினேட்டருக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். டினாமினேட்டருக்கு கான்ஜுகேட் எடுத்து 3 - √3 மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணணும். பட் இந்த மாதிரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மேல என்ன இருக்கோ அதை மேலே கீழே போட்டு மல்டிப்ளை பண்ணுவீங்க. மேல என்ன இருக்கு, 2 - √3. ஸோ அப்போ 2 - √3 by 2 - √3. ஸோ இது தப்பு இல்லை, கிளியர். ஸோ இதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம மெமரைஸ் பண்ணா வரக்கூடிய ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு கான்செப்டை படிங்க, மெமரைஸ் பண்ணாதீங்க. ஃபார்முலாவை மட்டும் மெமரைஸ் பண்ணுங்க, இதை மெமரைஸ் பண்ணாதீங்க. மெமரைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா மட்டும் பண்ணணும். ஏன்னா அல்ஜிப்ராவோ ட்ரிக்னாமெண்ட்ரியோ ஃபார்முலா இல்லாமல் நம்ம சால்வ் பண்ண முடியாது, லைக் மென்சுரேஷன் இதெல்லாம். ஸோ அதுக்கு நமக்கு ஃபார்முலா அவசியம் தான். ஸோ அங்கே மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணுங்க, ப்ரொசீஜரை மெமரைஸ் பண்ணாதீங்க. ஓகே, திஸ் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். கிளியர். நெக்ஸ்ட் மிஸ்டேக், டோன்ட் ப்ராக்டிஸ் மார்க் டெஸ்ட். மார்க் டெஸ்ட்டே போட மாட்டாங்க.
மார்க் டெஸ்ட் நிறையா பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறதே இல்லை. மார்க் டெஸ்ட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய டைமையும் இம்ப்ரூவ் பண்ணும், உங்களுடைய கான்சன்ட்ரேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும், உங்களுடைய கால்குலேஷன் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் எக்ஸாம் போங்க, எந்த எக்ஸாம் வேணால் போங்க. இங்கே எஸ்எஸ்சியில் 1 hour எக்ஸாம் இருக்கும். 1 hourல நீங்கள் 100 questions போடணும். ஓகே, 100 questions போடணும். அப்போ 100 questions 1 hour. 1 hour அப்படின்றது 60 minutes. ஓகே, 1 hour அப்படின்றது 60 minutes. அப்போ நீங்கள் 100 questions 60 minutesல சிம்பிளிஃபை பண்ணணும். 60 minutesல, which means நீங்கள் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் 1 நிமிஷம் எடுத்தாலும், நீங்கள் 60 minutesல 60 கொஸ்டின் தான் போட முடியும். பட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 40 கொஸ்டின் இருக்கு. கிளியர்? உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் 1 நிமிஷம் டைம் எடுத்தாலும் இங்கே நமக்கு எத்தனை கொஸ்டின் இருக்கு? 100 கொஸ்டின் இருக்கு. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் தான் எடுத்துக்கணும்? இதில் ஒரு 10 minutes விட்டுருங்க. ஒரு 10 minutes நீங்கள் விட்டுட்டீங்கன்னா மிச்சம் 15 minutes. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஆவரேஜாக 30 to 35 seconds 30 to 35 seconds மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்கும் ஒரு ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு. இதர் ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் ஜிகே. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்? வெறும் 30 to 35 seconds மட்டும்தான் நீங்கள் டைம் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த டைமிங் தான் உங்கள் கையில் இருக்கும். இந்த டைமிங்குள்ளே கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், கொஸ்டினை ரீட் பண்ணணும், கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், கிவன் என்னென்னு எடுக்கணும், என்ன கேட்டிருக்காங்கன்றது தெரியணும், சிம்பிளிஃபை பண்ணணும், ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் அங்கே போய் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, அங்கே போய் நம்ம எக்ஸாம் எழுத முடியாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் போடணும். ஸோ மார்க் டெஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ஸ்பீட் அண்ட் கால்குலேஷன் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் சிம்பிளிஃபை பண்ணணும், ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா நம்ம மார்க் டெஸ்ட் போடும்போது எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பெய்டு கோர்ஸில் டோட்டலாக ஆப்டிடியூட், ரீசனிங் எல்லாமே சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 7,500 ப்ளஸ் கொஸ்டின்ஸ், 7,500. ஸோ நியர்லி 10,000 கொஸ்டின்ஸ் நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருப்போம் மார்க் டெஸ்ட் எல்லாம் சேர்த்து. ஓகே, 10,000 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இந்த 10,000 கொஸ்டின்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நம்ம கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொஸ்டின்ஸ் எடுக்க போகிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆவரேஜில் மாடியூல் 1ன்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜில் மாடியூல் 1ல் நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா இந்த 20 கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்கள் மார்க் டெஸ்ட் போடணும். இந்த 20 கொஸ்டின்ஸை 10 minutesல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இது நான் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் மாதிரியே நம்ம பெய்டு கோர்ஸில் உள்ள நான் வச்சுருப்பேன். அப்போ நீங்கள் இந்த 20 கொஸ்டின்ஸை 10 minutesல நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. எதுவுமே தெரியாமல், நீங்கள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணல, எதுவுமே இல்லை, அந்த கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் நோட்டில் தான் எழுதுவீங்க, ஒரு ரஃப் ஒர்க் உங்கள் கையில் இருக்கும், நீங்கள் எழுதிருப்பீங்க அந்த 10 கொஸ்டின்ஸை. அப்போ அந்த 20 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, ஒரு 10 மார்க்கோ 12 மார்க்கோ வந்திருக்கு. அப்போ நீங்கள் 8 கொஸ்டின்ஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த 8 கொஸ்டின்ஸ் ஏன் மிஸ்டேக் பண்ணீங்க? ஆர்எல்ஸ் 10 minutesல என்னால் 20 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியல, வெறும் 5 கொஸ்டின் தான் சால்வ் பண்ண முடியுது, வெறும் 6 கொஸ்டின் தான் சால்வ் பண்ண முடியுது, வெறும் 10 கொஸ்டின் தான் சால்வ் பண்ண முடியுதுன்னா உங்களுக்கு ஸ்பீட் இல்லை. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய கிளாஸை பாருங்கள். கிளாஸை பார்க்கும்போது நம்ம ட்ரிக் சொல்லியிருப்போம், இந்த ட்ரிக், இந்த கொஸ்டின் இதுதான் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ஓ ஓகே, அப்போ இந்த கொஸ்டினை நம்ம இப்படி அப்ரோச் பண்ணணும்னு. நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 20 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதே 20 கொஸ்டினை கிளாஸை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இப்போ உங்களால் 20 கொஸ்டின்ஸையும் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் நாட் மெமரைஸ். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணமோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம். லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக். ஸோ மிஸ்டேக்கை அனலைஸ் பண்ணணும். ஸோ அது பின்னாடி இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ணணும். ஸோ அப்போ மார்க் டெஸ்ட் எழுதும்போது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் பார்க்கும்போது தான் உங்களால் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நான் இப்போ இன்க்ளூட் பண்ணது, இந்த ப்ராக்டிஸ் செஷன் எல்லாமே. ஸோ டே பை டே நம்மளுடைய பெய்டு கோர்ஸில் நீங்கள் ஒன்ஸ் ஒரு கிளாஸ் வந்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸை எப்படி கிளியர் பண்ணி போகணும். ஒரு 2 years 3 years 5 years ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. வர்றீங்க, 6 months படிக்கிறீங்க, எக்ஸாம் கிராக் பண்ணுறீங்க, ஜாப் போயிடுறீங்க. ஓகே, ஸோ 2 years படிக்கிறேன், நான் 3 years படிக்கிறேன், இந்த அட்டெம்ப்ட் இல்லைனா அடுத்த அட்டெம்ப்ட், ஒரே அட்டெம்ப்ட் அடிச்சு கிளியர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரே அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுற மாதிரி தான் நான் எல்லாமே மாடிஃபை பண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன். அது என்னன்றதை நான் டீட்டெயில் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதே தான் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ்லேயே இருக்கும். ஃப்ரீ கிளாஸஸ் இது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். கிளாஸஸ் நான் அந்த மாதிரி தான் எடுத்திருப்பேன். ஓகே, ஸோ அதுலேயும் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Then mock test is very very important. Then don't analyze our mistakes.
நான் சொன்னேன் இல்லையா, மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணணும். மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணணும்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோன்றது நமக்கு தெரியும். பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறது தெரியாது. ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இது நமக்கு இங்கே என்ன மிஸ்டேக் வரும்னு தெரியாது. அதே இது நீங்கள் ரியலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம். அந்த மிஸ்டேக் என்னன்றதை ஓவர் கம் பண்ணலாம். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் 20 கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க, அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுறதுக்கு கிளாஸை கவனிக்கிறீங்க. தென் அகைன் அந்த 20 கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த 20 கொஸ்டின்ஸ் ஓகே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கரெக்ட். இப்போ இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோர்ஸ் நான் சொல்றேன். ஓகே, ஸோ நம்ம கோர்ஸ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆவரேஜ் டாபிக் எடுத்துப்போமே. இப்போ எனி கைண்ட் ஆஃப் டாபிக். இப்போ ஆவரேஜ் டாபிக்ல டோட்டலாக நம்ம ஒரு 100 கொஸ்டின்ஸ் சிம்பிளிஃபை பண்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம 100க்கு மேலே தான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். 100 கொஸ்டின்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகே, மொத்தமாக 13 மாடியூல். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இந்த 100 கொஸ்டின்ஸை 5 டைப்ஸாக நான் பிரிச்சிருக்கேன். அப்போ டைப் 1ல 20 கொஸ்டின்ஸ், டைப் 2ல 20 கொஸ்டின்ஸ், 20 கொஸ்டின்ஸ். அப்போ டைப் 1. அப்போ டைப் 1ல ஃபர்ஸ்ட் அந்த 20 கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. தென் அந்த 20 கொஸ்டின்ஸை கிளாஸ் கவனிச்சிருப்பீங்க. அகைன் அந்த 20 கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அப்போ இந்த 20 கொஸ்டின்ஸ் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கான்செப்ட் இதுதான் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ இந்த 100 கொஸ்டின்ஸில் நம்ம ஒரு 60 கொஸ்டின்ஸ் ஆர் 40 கொஸ்டின் பார்த்துட்டோம். டைப் 1 அண்ட் டைப் 2 இதே மாதிரி பார்த்துட்டோம். அதே மாதிரி 20 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. 20 கொஸ்டின்ஸை கிளாஸை கவனிக்கிறீங்க. இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அந்த மிஸ்டேக்ஸை இங்கே கரெக்ட் பண்ணுறீங்க. அகைன் அந்த மிஸ்டேக்கை ஓவர் கம் பண்ணி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. இந்த 40 கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டைப் 1 அண்ட் டைப் 2ல நீங்கள் படிக்காத கொஸ்டின்ஸ் மீன்ஸ் அது மாதிரி ஒரு மார்க் டெஸ்ட் நீங்கள் போடுவீங்க. அந்த மார்க் டெஸ்ட்டில் அந்த டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா டைப் 1 அண்ட் டைப் 2 சேர்த்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ப இந்த மார்க் டெஸ்ட் எழுதும்போது இது எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் நான் கொடுக்க மாட்டேன். நீங்க இதுக்கு முன்னாடி என்ன படிச்சீங்களோ அதை நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இதுல நீங்க ஃபுல் மார்க் எடுத்துருவீங்க. ஐ கேரண்டீட் யூ. ஏன்னா அந்த மாதிரி தான் கோர்ஸை பார்த்து நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். ஸோ அதனால டோன்ட் அனலைஸ் அவர் மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ணணும். நீங்க படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. படிக்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஸோ நீங்க எடுத்த உடனே குயிக்காக நம்ம ஒரு இதை முடிச்சுட்டு போகணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நம்ம இது பண்ண முடியாது. ஓகே, தென் மேஜர் டிஸ்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னா சோஷியல் மீடியா தான். ஸோ ஓகே, டயர்டாக இருக்கு, நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் பார்ப்போம்னு நீங்கள் போனீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படியே டைம் எடுத்துரும். ஒரு 2 hours 3 hours நமக்கு போயிடும். ஸோ அதனால மேக்ஸிமம் சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. சோஷியல் மீடியா வேணும் தான், பட் சோஷியல் மீடியாவே நீங்கள் உள்ளே போயிருக்காது. அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்து அதில் எது எஃபெக்டிவாக இருக்குது, எது நமக்கு தேவையானதை மட்டும் பாருங்கள். ஸோ இந்த ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது நம்ம டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணும். ஸோ அதனால் அதை பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அது இல்லாமல் நீங்கள் வெளியே வந்து பாருங்கள். ஸோ இந்த மேஜர் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாரும் சொல்கிறது தான். இது நீங்களாக வெளியே வரணும். இதுக்கு வந்து எந்த ஐடியா இதெல்லாம் கிடையாது. நீங்கள் மனசு வச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணணும், எக்ஸாம் நம்ம போகணுன்றதுல நீங்கள் கான்சியஸாக இருந்து நீங்கள் வெளியே வரணும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் டாப்பர் ஸ்ட்ராட்டஜி காப்பி. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்துருச்சு, எஸ்எஸ்சி சிஜிஎல் வருது, இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் வருதுன்னா இதில் டாப்பர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்பாங்க. நான் வந்து எவ்ரி டே மார்னிங் 4 AM எந்திரிச்சேன். 4 AM எந்திரிச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன், தென் நான் படிப்பேன், தென் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் படிப்பேன், தென் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் படிப்பேன். ஒரு நாளைக்கு நான் 16 மணி நேரம் படிப்பேன், ஒரு நாளைக்கு நான் 20 மணி நேரம் படிப்பேன் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்களோ அதை சொல்லியிருப்பாங்க. பட் அதே இதை நம்ம காப்பி பண்ணணும்னு இல்லை. அதே இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணோம் அப்படின்னா அது அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், நமக்கு அது சூட்டபுளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நமக்கு எது சூட்டபுளாக இருக்குன்றதை நீங்கள் உணரணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 16 hours ஓகே ஒதுக்க முடியும், பட் நமக்கு 16 hours ஒதுக்க முடியுமா? நமக்கு ஒர்க் இருக்கலாம், மேபி பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்கவங்க படிப்பாங்க, அப்போ அவங்களால 16 hours ஒதுக்க முடியாது. அதனால நம்ம ஜாபை விட்டுட்டு படிக்க முடியுமா? ஏன்னா நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் ஜாப் போய் தான் ஆகணும். ஸோ அப்போ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும், நமக்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணி பழகணும். இன்னொருத்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணக்கூடாது. பட் அந்த ஸ்ட்ராட்டஜியை நமக்கு ஏற்றபடி மாடிஃபை பண்ணணும். ஸோ மாடிஃபை, நாட் காப்பி, நம்ம மாடிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இதெல்லாம் பண்ணணும். பட் அதை நம்ம எப்படி பண்ணணும்? நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கணும், நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ எம்டி தோசை ஒரு ஆளுக்கு பிடிக்காது, பட் அதே தோசையில் வெங்காயம் போட்டால் ஒரு சில பேருக்கு பிடிக்கும்.
ஒரு சில பேர் பால் தனியாக குடிக்க மாட்டாங்க, பட் காஃபி குடிப்பாங்க, டீ குடிப்பாங்க. பால் தனியாக நான் குடிக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஏற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ணிக்கணும். ஸோ மாடிஃபை பண்ணிக்காம நமக்கு முடிஞ்சிடும். ஸோ அதனால டாப்பர் ஸ்ட்ராட்டஜியை அப்படியே காப்பி பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணுங்க. ஓகே. அண்ட் நோ ப்ராப்பர் பிளான், ஒன்லி ப்ரெஷர். ப்ராப்பர் பிளானே இருக்காது. நம்ம இன்னைக்கு இது முடிக்கணும், இன்னைக்கு இது முடிக்கணும், இன்னைக்கு இது முடிக்கணுன்ற ஒரு பிளான் பண்ணி நீங்கள் படிங்க. டோட்டலாக ஒரு எக்ஸாம் போறீங்கன்னா அந்த எக்ஸாமில் என்ன சிலபஸ் இருக்குது, அந்த சிலபஸை நம்ம எப்படி கவர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல் இன்னும் டேட் சொல்லலை, இன்னும் கால் ஃபார் வரல. ஸோ இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை ஆர் ஆகஸ்ட்டில் எக்ஸாம் இருக்கலாம் மேபி. ஸோ இப்போ ஆகஸ்ட்னு வச்சுக்கலாம். ஸோ ஆகஸ்ட் அப்படின்னா ஏப்ரல் விட்டுருங்க. ஸோ மே இருக்கு, ஜூன் இருக்கு, ஜூலை இருக்கு. ஸோ டோட்டலாக நம்ம கையில் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னா 92 டேஸ் இருக்கு. ஏன்னா மேல 31 டேஸ், ஜூலைல 31 டேஸ். ஸோ அப்போ 92 டேஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த 92 டேஸை நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். 92 டேஸும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா படிக்கக்கூடாது. 92 டேஸும் நம்ம படிக்கக்கூடாது. ஸோ அந்த 92 டேஸில் ஒரு 70 டேஸ் நம்ம படிக்கணும், மிச்சம் 20 டேஸ் ரிவைஸ் பண்ணணும். ஆர் 60 டேஸ் படிக்கணும், 30 டேஸ் ரிவைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணணும். ப்ராப்பராக பிளான் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். நம்ம போவோம் கோ வித் ஃப்ளோ அப்படின்னு படிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்ம 92 டேஸும் படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம், நம்ம மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ண மாட்டோம், ஸோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம், மார்க் டெஸ்ட் போட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பிளான் பண்ணுங்கள், அதை நம்ம எப்படி பண்ணணும்னு. அதுலேருந்து நம்ம கோர்ஸை பில்ட் பண்ணணும், எக்ஸாமை கொண்டு போகணும். அப்படி தான் படிக்கணும். அப்படி படித்தா தான் ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, அதான் நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் அப்படின்றது நியர்லி 1 இயர். நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் அப்படின்றது 1 இயர். ஸோ ஹெல்த் இஷ்யூனால போகிறது அது வேற, ஹெல்த் இஷ்யூனால நம்ம முடிக்கிறது அதெல்லாம் நமக்கு வேற. அது நம்ம இந்த இது முடியல, 1 இயர் முடிஞ்சிருச்சு, போனோட்டா எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதை நம்ம பிளேம் பண்ணவே முடியாது. இது வந்து நேச்சராக நமக்கு வராது. ஹெல்த் இஷ்யூவோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அது வேற. பட் நம்மளால முடிகிறத நம்மளால ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லாமல் அதை விட்டோம் அப்படின்னா தட் இஸ் நாட் அது வந்து விதின்னு நம்ம சொல்ல முடியாது. அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, தட் இஸ் நாட் நார்மல் இஷ்யூ. இதை நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர் அப்படின்றது 1 இயர். ஸோ அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய பெய்டு கோர்ஸில் வி கிரியேட்டட் ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம ஓனாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஓன் இது எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகிற மாதிரி. எதர் நீங்கள் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம் அல்லது பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் படிக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த இதில் நம்ம கோர்ஸில் வந்து ஒரு டாபிக் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் நான் மாடியூல் வைஸாக பிரிச்சிருப்பேன். ஏன்னா அந்த டாபிக் படிக்கும்போது உங்களுக்கு வந்து லேக் ஆகக்கூடாது. ஒரே கிளாஸ் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு டேரெக்டாக பர்சன்டேஜ் 1 2 3 4 5 6 அப்படின்னு நான் 20 கிளாஸஸ் எடுத்துருக்க மாட்டேன். மாடியூல் வைஸாக பிரிச்சிருப்பேன். அந்த மாடியூலில் கிளாஸ் 1 கிளாஸ் 2, மாடியூல் 2ல் கிளாஸ் 1 கிளாஸ் 2, மாடியூல் 3ல் கிளாஸ் 1 கிளாஸ் 2 இந்த மாதிரி பிரிச்சிருப்பேன். அப்போ உங்களுக்கு இத்தனை மாடியூல் இருக்குது, இத்தனை கிளாஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு சஃபர் ஆகாது, இவ்வளோ படிக்கணுமா அப்படின்றது தோணாது. ஸோ எங்கெல்லாம் நம்ம குறைக்க முடியுமோ அங்கெல்லாம் குறைச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் 360 டிகிரியும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ 360 டிகிரியை கவர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா 360 டிகிரி கவர் ஆகிடாது. ஸோ ஒரே கான்செப்டில் ஃபுல் டாப்பிக்கையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஒரு கிளாஸ் இருக்குது, இப்போ மாடியூல் 1 இருக்குது, அப்போ மாடியூல் 1ல் விச் மீன்ஸ் டைப் 1, ஒரு டாப்பிக்கில் டைப் 1, அந்த டைப் 1 சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அது கான்செப்ட். அந்த கிளாஸ் அந்த மாடியூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாடியூலில் நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ண போகிறோமோ அதை சொல்லியிருப்பேன். தென் மாடியூல் 2ல் என்ன சால்வ் பண்ண போகிறோம் அதோடைய கான்செப்ட் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு கட் ஷார்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு புரிகிற மாதிரி நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதனால் 360 டிகிரி அந்த டாப்பிக்கில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாப்பிக்கில் ஒரு 15 மாடியூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 15 மாடியூல்ஸ் இருந்தால் இந்த 15 மாடியூல்ஸில் ஒரு 12 மாடியூல்ஸ் 12 to 13 மாடியூல்ஸ் வந்து அந்த எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருக்கும். எக்ஸாம்ஸில் கேட்குற கொஸ்டினாக இருக்கும், கேட்ட கொஸ்டினாக இருக்கும். அந்த கொஸ்டினை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் 14 and 15th மாடியூல், லாஸ்ட் 2 மாடியூல் ஆர் லாஸ்ட் 1 மாடியூல் வந்து இன் ஃபியூச்சர் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலான்றதை நம்ம எடுத்துருப்போம். இன் ஃபியூச்சர் கொஸ்டின்ஸ் இப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றத நம்ம மாடியூல் 14 அண்ட் மாடியூல் 15 எடுத்திருப்போம். ஸோ இது எல்லா மாடியூலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, கிளாஸ் கவனிப்பீங்க, அகைன் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. தென் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, டாபிக் வைஸ் கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட் போடுவீங்க.
காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் போடுவீங்க, காம்பவுண்டட் ரிவிஷன் பண்ணுவீங்க, இது எல்லாமே பண்ணுவீங்க. ஸோ நம்ம கோர்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா எல்லாமே ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸ் பேட்ச் 2025ல கம்ப்ளீட் அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ், ரீசனிங் மூணுமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். எப்படி கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். நம்ம கோர்ஸில் வெரி ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் இருக்கும். கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் இருக்கும். இந்த ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் பண்றது அது கூடயே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ப்ராப்ளம் சால்விங் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் செஷன் அப்படின்றது இங்கே நம்ம என்ன ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோமோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க வித்தவுட் வாட்சிங் த அவர் கிளாஸ். நம்ம கிளாஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. இது ரெண்டுமே ஒரே ஃபோல்டரில் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு 160 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண போறோம்னா இந்த 160 கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரேடியா இல்லை, ஒரே இதாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு பெர்சன்டேஜ் டாபிக் எடுத்துப்போமே. இப்போ ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டாபிக் எடுத்துப்போம். இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல நம்ம வந்து 160 பிளஸ் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 160 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து எத்தனை மாடியூல் எடுத்திருக்கோம் அப்படின்னா 14 மாடியூல் எடுத்திருக்கோம். அப்போ மாடியூல் ஒன்னுல ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ப இந்த 20 கொஸ்டின்ஸ் நம்ம ஒரே கிளாஸ்ல எடுக்கல, 2 கிளாஸ் எடுத்துருக்கோம். அப்ப 2 கிளாसेस. அப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு 10 ப்ராப்ளம். அப்ப அந்த 10 ப்ராப்ளத்தை நீங்க ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. தென் நம்ம கிளாஸை கவனிச்சிருப்பீங்க. அகைன் பிராக்டிஸ் பண்ணுவீங்க. அப்ப அந்த 10 ப்ராப்ளம் நமக்கு ஓகே. 10 ப்ராப்ளம் அந்த டைப்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு கிளியர். தென் செகண்ட் கிளாஸ்ல ரிமைனிங் 10 கொஸ்டின்ஸ். ஸோ அந்த 10 கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. தென் கிளாஸ் கவனிச்சிருப்பீங்க. தென் அகைன் பிராக்டிஸ் பண்றீங்க. ஓகே, அந்த 10 ப்ராப்ளம். இப்போ இந்த 20 ப்ராப்ளமும் உங்களுக்கு ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த 160 கொஸ்டின்ஸ் இருக்கா, இந்த மாடியூல் 14 இருக்கு. ஸோ மாடியூல் 7 வரைக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாடியூல் 7 வரைக்கும் 7 மாடியூல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு மார்க் டெஸ்ட் போடுவோம். ஸோ அந்த மார்க் டெஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மார்க் டெஸ்ட்ல இந்த 7 மாடியூல்ல நீங்க என்ன படிச்சீங்களோ அது மாதிரி கொஸ்டின்ஸ் இங்க இருக்கும். ஒரு 15 கொஸ்டின்ஸோ 20 கொஸ்டின்ஸோ இருக்கும். கிளியர்? ஸோ அப்போ இந்த எத்தனை மாடியூல் இருக்கும்? ஸோ மாடியூல் 14 அப்படின்னா மாடியூல் 1ல இருந்து 7 வரைக்கும் ஃபர்ஸ்ட் செஷன், மாடியூல் 8ல இருந்து 14 வரைக்கும் செகண்ட் செஷன். ஸோ அப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மார்க் டெஸ்ட் போடுவீங்க, மார்க் டெஸ்ட் 1. இது முடிச்சதுக்கு அப்புறம் மார்க் டெஸ்ட் 2 போடுவீங்க. ஸோ கம்ப்ளீட் டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் ரிவிஷன் நம்ம கொடுப்போம். கம்ப்ளீட் ரிவிஷன். ஸோ இந்த 14 மாடியூல்லையும் நம்ம என்ன படித்தோமோ, ஏன்னா 14 மாடியூல்ல நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ் கிளாஸ் எடுத்திருப்போம். ஸோ அந்த 15 ஹவர்ஸ் எடுத்த கிளாஸை ஜஸ்ட் 1 ஹவர்ல நம்ம ரிவைஸ் பண்ணுவோம் கம்ப்ளீட்டா. ஸோ ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க, கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட். ஸோ அப்போ ஒரு டாபிக்கு கீழே நீங்கள் 3 மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. டோட்டலாக நம்ம எத்தனை ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதில் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு டெஸ்ட், அடுத்தது கம்ப்ளீட் ரிவிஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட். ஸோ இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த டாப்பிக்லேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க. கிளாஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கொடுத்துருவேன் அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் கொடுத்துருவேன் ஈச் டாபிக். ஸோ நம்ம 160 கொஸ்டின்ஸ் சிம்பிளிஃபை பண்ணுறோம்னா அந்த 160 கொஸ்டினும் நம்ம எந்த மெத்தடில் சிம்பிளிஃபை பண்ணுறோன்ற ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு வந்துடும். நானே உங்களுக்கு எழுதி கொடுத்துருவேன். ஓகே, ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ். அதுக்கடுத்து நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸை மட்டும் பார்த்தா போதும். தென் டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் இருக்கும். அதுதான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட். இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். இதெல்லாம் முடிச்சிட்டீங்க, கம்ப்ளீட் ரிவிஷன் இருக்கும். கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ணுறது ஒவ்வொரு டாபிக்கு கீழேயும் இருக்கும். ஒவ்வொரு டாபிக் கீழேயும் கம்ப்ளீட் ரிவிஷன் இருக்கும். அந்த டாபிக் ஃபுல்லாக சேர்த்து 1 ஹவரில் நம்ம கிளாஸ் எடுத்திருப்போம். மேபி பெரிய டாபிக்காக இருந்தால் 2 ஹவர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ கம்ப்ளீட் ரிவிஷன் இருக்கும். கம்ப்ளீட் ரிவிஷன் முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ்னா அந்த 16 மாடியூல்ல மாடியூல் 1 என்ன, மாடியூல் 2 என்ன, மாடியூல் 3 என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். 5 crore ஸ்ட்ராட்டஜிக் ப்ளூ பிரிண்ட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஒன்ஸ் பாருங்கள். அதில் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ் எப்படி இருக்கும், நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்றதை நான் லைவாகவே காட்டியிருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே, தென் கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட். ஸோ முடிச்சிருச்சா, கம்ப்ளீட் ரிவிஷன் முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட் இருக்கும்.
ஓகே, இது முடிஞ்சது. இது அந்த டாபிக் வரைக்கும். ஒவ்வொரு டாபிக்லையும் இவ்வளவும் நம்ம கொடுக்குறோம். கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ், ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ், அந்த ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் ப்ராக்டிஸ் செஷன், தென் ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ், டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட், டாபிக் வைஸ் மார்க் டெஸ்டோடைய கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ், கம்ப்ளீட் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ், கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட். ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியம், காம்பவுண்டட் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சீங்களோ அது எல்லாத்தையும் காம்பவுண்டடாக ஒரு ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ் நம்ம கொடுப்போம். அந்த ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் இது டெய்லி இது இருக்கும். இது முடிச்சதுக்கப்புறம் காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட். இந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் 1 வீக்ல வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வீக்ல வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும், தேர்ட் வீக்ல 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஃபோர்த் வீக்ல 30. ஏன்னா டாபிக் இன்க்ரீஸ் ஆக கொஸ்டின்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இப்படி படிக்கும்போது நீங்க படிச்ச டாபிக்கை ஃபுல்லா காம்பவுண்டடா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. காம்பவுண்டடா ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ். ஸோ காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் அப்படின்றது டெய்லி ஃபுல் ரிவிஷன் கிளாஸ். கிட்டத்தட்ட டெய்லி ஃபுல் ரிவிஷன் கிளாஸ் தான். ஸோ இந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்டோட எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வரைக்கும் நம்ம ஒரு டாபிக் முடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிட்டோம், ஆவரேஜ் முடிச்சிட்டோம், பெர்சன்டேஜ் முடிச்சிட்டோம், ரேஷியோ ப்ரொபோர்ஷன் முடிச்சிட்டோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிட்டோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கரண்டா டைம் அண்ட் ஒர்க் படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். டைம் அண்ட் ஒர்க் நம்ம இன்னைக்கு முடிச்சிருக்கோம், டுடே. அப்போ நீங்க டைம் அண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வேலை அதுதான். இதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் படிச்சீங்களோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணீங்க. தென் டைம் அண்ட் ஒர்க்கை பாக்குறீங்க. டைம் அண்ட் ஒர்க்ல மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3, ப்ராக்டிஸ் செஷன், மார்க் டெஸ்ட் எல்லாமே போட்டு முடிச்சிட்டீங்க. அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்ல கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸும் முடிஞ்சது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமா கம்ப்ளீட் ரிவிஷன் இது எல்லாம் சேர்த்து இதுக்கு முன்னாடி நீங்க என்ன படிச்சீங்களோ அது பிளஸ் இன்னைக்கு படிச்ச டைம் அண்ட் ஒர்க், இதுதான் காம்பவுண்டட் ரிவிஷன். காம்பவுண்டட் ரிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நீங்க காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் போடுவீங்க. அப்ப காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்னா இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சோமோ அது எல்லாத்தையும் சேர்த்து மார்க் டெஸ்ட் எழுதுவோம். மார்க் டெஸ்ட் எழுதிட்டு இந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் நான் கொடுப்பேன். அப்ப எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் போகும்போது உங்களுக்கு கொஸ்டின் ஷஃபிளா இருக்கும் எக்ஸாம்ல. பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டாபிக் வைஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன். அப்ப சிம்பிளிஃபிகேஷனுடைய ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸை ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் இருக்கும். 5 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸை நான் சால்வ் பண்ணுவேன். தென் ஆவரேஜோட ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தென் ஆவரேஜோட டாபிக்கை சால்வ் பண்ணுவேன். தென் பெர்சன்டேஜ். அப்போ நீங்க இந்த டைம் அண்ட் ஒர்க் காம்பவுண்டட் ரிவிஷன்ல சிம்பிளிஃபிகேஷனும் ரிவைஸ் பண்றீங்க, நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஆவரேஜும் ரிவைஸ் பண்றீங்க, பெர்சன்டேஜ் ரிவைஸ் பண்றீங்க, ரேஷியோ ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க். அப்போ இது எல்லாமே நீங்க அகைன் படிக்கிறீங்க ஒரு 1 ஹவர்ல குயிக்கா ரிவைஸ் பண்றீங்க. அதுதான் காம்பவுண்டட் மார்க் டெஸ்டோட எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ். ஓகே, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரம் மே 1ல இருந்து மே 1ல இருந்து உங்களுக்கு டெய்லி லைவ் டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸஸ் இருக்கும். டெய்லி லைவ் டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸ் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இல்லை, டெய்லி இருக்கும். டெய்லி ஈவினிங் 7 to 8. ஏன் 7 to 8? 7 o'clock நம்ம முடிக்கிறது எப்போனாலும் முடிக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் டவுட்ஸை பொறுத்து. 2 hours ஆகலாம், 3 hours ஆகலாம். பட் ஸ்டார்ட் பண்ணுறது 7 o'clock இருக்கும். ஏன் டெய்லி அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா அது அன்னைக்கு நீங்கள் தீர்த்துருங்க. அன்னைக்கே அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடுங்க. எனக்கு இது டவுட் இருக்குன்றதை அன்னைக்கே முடிச்சிருங்க. ஓகே, ஸோ இந்த லைவ் டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸ் டெய்லி இருக்கும் உங்களுக்கு. டெய்லி ஈவினிங் 7 PM to 8 or 9 PM. அது எத்தனை வேணா இருக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் டவுட்ஸை பொறுத்து. இது ஃப்ரம் மே 1ல இருந்து. ஓகே, உங்களுக்கு டெய்லி டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸ் இருக்கும். இது எல்லாம் கம்பைன் பண்ணது தான் நம்ம கோர்ஸ். ஸோ நம்ம கோர்ஸ் நீங்கள் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா 90 daysல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ப்ராப்பராக நீங்கள் ரெகுலராக படிச்சீங்க, ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 90 daysல கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லை சார் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு 180 days ஆகும். ஓகே, இல்லை சார் நான் வந்து எனக்கு டைம் ஒதுக்க முடியாது, 1 year கூட எடுத்துக்கோங்க. பட் 90 daysல கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் உள்ளே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 90 daysல இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கோர்ஸ் நம்ம ஆன்லைன் கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், பெய்டு கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டேன்னு சொன்னாலே அதை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ்னு போட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம ஆப் வரும். நம்ம ஆப்பில் 2 கோர்ஸ் இருக்கும். ஒன்று ஃப்ரீ மார்க் டெஸ்ட்னு இருக்கும், இன்னொன்று வந்து ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸ் பேட்ச்னு இருக்கும். ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸ் பேட்ச். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம 2 கோர்ஸ் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்கோம்.
அந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அப்படின்றது வந்து யூடியூப்ல ஃப்ரீயா மார்க் டெஸ்ட் வைக்கிறது. ஸோ நீங்க ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸ் பேட்சுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு உள்ள கண்டென்ட் இருக்கும். அதுல அந்த 90 டேஸ் சேலஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த 90 டேஸ் சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் 4 டேஸ் சேலஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் 4 டேஸ் சேலஞ்ச் வந்து உங்களுக்கு ஃப்ரீ அக்சஸ் தான். நீங்க ஃப்ரீயா அதை படிச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் நான் எதுவுமே அப்டேட் பண்ணல, அந்த ப்ராக்டிஸ் செஷன் அப்டேட் பண்ணல, இது எதுவுமே அப்டேட் பண்ணல. ஸோ உங்களுக்கு இந்த ஏப்ரல் 30க்குள்ள உங்களுக்கு இது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏப்ரல் 30க்குள்ள உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ ஃபர்ஸ்ட் 4 டேஸ் செஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீ அக்சஸ் தான். நீங்க போய் ஒன்ஸ் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு நீங்க பெய்டு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணுமா வேணாமான்றத டெசிஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம பெய்டு கோர்ஸ்ல அட்வான்ஸ் மேக்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அட்வான்ஸ் மேக்ஸ்ல நம்ம 2D and 3D மட்டும் தான் முடிக்கிறோம். 2D and 3D. ரீசனிங்ல 2 டாபிக் முடிச்சிருக்கோம். ரிமைனிங் டாபிக்ஸ் இருக்கு. அரித்மெட்டிக்ல இப்போ வரைக்கும் ஏஜ் ப்ராப்ளம் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். இன்னொரு 10 டாபிக்ஸ் சம்திங் இருக்கு. 10 டாபிக்ஸ் சம்திங் முடிக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு ஏப்ரல் 30க்குள்ள கம்ப்ளீட் ஆகும். ஏப்ரல் 30க்குள்ள உங்களுக்கு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஏன்னா மே 1ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைவ் செஷன் அண்ட் இங்க லைவ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதனால ஏப்ரல் 30க்குள்ள உங்களுக்கு இது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இது எல்லாமே நம்ம பெய்டு கோர்ஸுக்கான கண்டென்ட் அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப்ல லைவ் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸ் டெய்லி ஒரு டாபிக். ஓகே, 1 வீக்குக்கு ஒரு டாபிக் நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம். பட் 1 வீக் 1 டாபிக்னு போது நம்ம கோர்ஸை முடிக்கிறதுக்கு 2 years to 3 years ஆகும். ஸோ அவ்வளோ பொறுமை நமக்கு கிடையாது. ஓகே, அவ்வளோ நேரம் நம்ம உட்காந்து படிக்கவும் மாட்டோம். ஸோ அதனால பெர் டேக்கு ஒரு டாபிக், ஒரு நாளைக்கு ஒரு டாபிக், ஃபுல் டாபிக் A to Z எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரம் மே 1ல இருந்து ஓகேவா, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது அப்சல்யூட்லி ஃப்ரீ தான். ஸோ இதுல இருந்து மார்க் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ அந்த மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் என்னன்ற ஃபுல் டீடைல்ஸ் நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் இன்டிமேட் பண்றேன். டைமிங் இது எல்லாமே இந்த மந்த் எண்ட் உங்களுக்கு டீடைல்டா நான் அதுக்கான ஷெட்யூல் எல்லாமே கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இதை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை. ஃப்ரம் மே 1ல இருந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். டைமிங் அண்ட் ஷெட்யூல் எல்லாமே இந்த மந்த் எண்டில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஓகேவா, ஓகே. இன்கேஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. I will reply. Okay, 8248177580. In case any doubts இருந்தா நீங்க இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேவா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம லைவ் கிளாஸ்ல பார்க்கலாம். அல்லது நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நான் அதை வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.